இன்றைக்கி சுவையான தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சு வரணும் எண்ணெயில். இப்போ நம்ம 1 கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நான் 10 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 10 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தக்காளி பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியாக புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு நான் அந்த புளி தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. 1 கிளாஸ் தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் 1/2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். குழம்புக்கு ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராகவே இருக்கும். கடைசியாக நல்லா குழம்பு குறைச்சி வந்திருக்கு. இப்போது மீன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா உப்பு மஞ்சள் போடுங்க. நல்லா குழம்ப கிளறி விடுங்க. இப்போது நல்லா மீன் வெந்து வந்திருக்கு. 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். கடைசியாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு கொதித்து மீன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு கொதிக்க வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மீன் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா மீன் புண்டு போயிடும். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்ச விட்ட தேங்காய் பால் சேர்த்த மீன் குழம்பு நீங்கள் எந்த வகையான மீன் இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் தேங்காய் பால் விட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரைச்சி விட்ட தேங்காய் பால் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா சுவையாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.